ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பர் மேட்சான நுரையீரல் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடாமல் வதக்குனிங்கன்னா நல்லா சாஃப்டாக குழைவாக வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கறியை சேர்த்துக்கிறேன். நுரையீரல், ஈரல் நான் 2மே சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே குக்கரில் செய்யும்போது தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது. கறிக்குள்ளவே அடங்குற மாதிரி தான் தண்ணி வைக்கணும். ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு குக்கரை மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாமே தானாக அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லேசாக ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.